மார்கழி மாதம் என்றாலே விடியற் காலையிலே எழுந்து வாசலில் அழகிய கோலமிட்டு நீராடி ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாராயணம் செய்து திருக்கோவில்களுக்குச் சென்று இறைவனை வழிபடுவது நமது தொன்று தொட்ட வழக்கமாக இருந்து வருகிறது. ஆண்டவனை தொழுவதற்கென்றே உருவான மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை. பனி பொழியும் விடியற் காலையில் சிவன் கோவில்களில் திருவெண்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒலிக்கும் அற்புத மாதம் இது. வாசல் தோறும் அழகிய கோலங்களும் வீதிதோறும் பக்தி பாடல்களும் ஒலிக்கும் உன்னத மாதம் இது. இந்த மாதத்தில் திருப்பதி திருமலையில் மற்றும் எல்லா பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவையை பாடுவார்கள். வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். காலையில் நிலைவாசலில் 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அது நெய் அல்லது நல்லெண்ணெயை கொண்டு ஏற்ற வேண்டும். மார்கழி மாதத்தில் தினமும் கோவிலுக்கு சென்று வந்தால் இறைவனின் அருள் கிடைக்கும்.